கண்மணி ஃபோன் பண்றேன். எடுத்து என்னன்னு கேளுங்க. ஹலோ ஐயா, நான் என்னால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அந்த ராசாத்தி எப்படியாவது மலர கண்முழிக்க வைப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. அந்த பொண்ணு பொழைச்சாதான் என் புள்ளைய வெளியே கொண்டு வர முடியும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு போங்கன்னு என் மாமியாரே சொல்லிட்டா. என்ன சொல்ற கண்மணி? அதனால ஆபரேஷன் நடந்தே தீரும் ஐயா. அவ மட்டும் கண் முழிச்சா அப்புறம் நாம எல்லாருமே மாட்டிப்போம். அதுவும் நீங்க தான் சந்தோஷ கொலை பண்ணீங்கன்னு அந்த மலர் சொல்லிட்டா அவ்வளோதான். நாம 3 பேரும் ஒன்னா இருந்தாதான் பல சாதனைய பண்ண முடியும். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அந்த ஆபரேஷனை நிப்பாட்டுங்க. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? ட்ரிபிள் ஹெச் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட பேசி அவ கதையை அங்கேயே முடிக்கிறேன். சரிங்க ஐயா. ஹலோ. வணக்கம் டாக்டர். நான் வாழ வைக்கும் வானவில் கட்சி தலைவர் ஏகாம்பரம் பேசுறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். இனிமேலும் நான் நல்லா இருக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். என்ன சார் சொல்றீங்க? எனி ப்ராப்ளம்? ஆமா டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல மலருங்கிற ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் நினைவு திரும்பக்கூடாது. நினைவு திரும்பாமலேயே அவ கதையை நீங்க முடிச்சிடணும். அவளுக்கு ஆபரேஷன் பண்ண வர்ற டாக்டரை சரி பண்ணி அவர்கிட்ட பேசி அவளை க்ளோஸ் பண்ணிருங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். என்ன சார் சொல்றீங்க? செய்யும் தொழில தெய்வமா மதிக்கிறவனா? இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ண கோடிக்கணக்கில் பணம் தேவைதான். ஆனா அதுக்காக என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன டாக்டர், தொழில் அது இதுன்னு சொல்றீங்க? லாபம் பார்க்க வேண்டாமா? பதட்டப்படாம நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணி தர்றேன். இங்க பாருங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர். மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர், தத்துவம் எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றத செய்யலன்னா நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டி வரும். சார், உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல. அதுக்கு நீங்க வேற ஆள பாருங்க. போனை வைங்க முதல்ல. அண்ணா, என்னாச்சுண்ணே? அந்த டாக்டரு கரெக்டா ஆபரேஷன் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தியே தீர்வாளாம். அட விடுங்கண்ணே, அந்த டாக்டர் பண்ணலன்னா என்ன, நம்ம பசங்களுக்கு டாக்டர் கிட்ட போட்டு உள்ள அனுப்பி அவ கதையை முடிச்சிடலாம். அண்ணே, அந்த பொண்ணை உங்களுக்கு காலி பண்ணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேண்ணே. நீங்க எதுக்கு மனசு போட்டு உழப்பிக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்கண்ணே. வண்டியில இருங்கண்ணே, வீட்டுக்கெல்லாம் போய் கவலைப்படுங்க. சொல்லுங்க பரந்தாமன். கண்மணி, அண்ணன் சொல்லி அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டா. நீ கவலையே படாத. நம்ம பசங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவனுங்களுக்கு டாக்டர் வேஷம் போட்டு உள்ள அனுப்பி அவ கதையை முடிச்சிடுறேன். முடிச்சிடலாமா பரந்தாமன்? நிச்சயமா முடிச்சிடலாம். நீ நிம்மதியா இரு, நான் இருக்கேன்ல. சரி பரந்தாமன், ஆனா சொதப்பாம நல்லபடியா அதை நீங்க பண்ணி முடிச்சிடணும். கண்டிப்பா கண்மணி, முடிச்சிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். எஸ் டாக்டர், ப்ளீஸ். பேஷண்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. அது வந்ததும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். ஓகே. அண்ணா, இவர்தான் பாம்பேல இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ரசதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. கடவுளே, நீதான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும்.
ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா பண்ணிடலாம் இருக்கா? டாக்டர். பண்ணிடலாமா? ஓகே. ஓகே. இமிடியேட்டா ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். ம். வில் Yeah. மூவ். வாங்க டாக்டர். மேடம், டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. சரிங்க டாக்டர். பேஷண்ட்க்கு உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே சரிங்க டாக்டர். டாக்டர். தேங்க்யூ. வாங்க Okay. டாக்டர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம் மலர்? அக்கா, இவர் பேர் சந்தோஷ். வணக்கம் மேடம். வணக்கம். இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்க்கா. அக்கா, நான் இப்போ தேர்ட் ஐன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்ல, அந்த பத்திரிகையோட சப் எடிட்டரா இருக்காரு. ஓ, நான் இவ்ளோ தைரியமா ஆர்டிக்கல் எழுதுறத பார்த்து என்ன விரும்பி அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டாரு. அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மலர். அது மட்டும் இல்ல, எங்க மேரேஜ்ல நீங்களும் இனியன் சாரும் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். சரி மலர், நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் மலர், நீ வார பத்திரிகையில எழுதுறல, வாவா கட்சி அத்துமீறல், சேர்மன் அதிரடிங்கிற அந்த ஆர்டிக்கலை படிச்சேன். நல்லா இருந்துச்சு. உன்னோட துணிச்சலை பாராட்டினாலும் உள்ளுக்குள்ள அந்த கட்சிக்காரங்க உன்னை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற பயமும் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மலர். ஆபரேஷன் சக்சஸ் நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் 4 or 5 ஹவர்ஸ்ல கண்ணை முடிச்சிடுவாங்க. நம்பிக்கையோட இருங்க. எப்படியோ என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். நான் கும்பிட்ட என் குலசாமி என்ன கைவிடல. அம்மா, அழாதீங்கம்மா. உங்க பொண்ணு நல்லா இருக்காங்க. லெட்ஸ் மூவ். ராசத்தி, இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. எப்படியோ மலரை காப்பாத்தியாச்சு. அதே சமயம் மாப்பிள்ளையும் வெளியே வரத்துக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அண்ணே, நாம இங்கே இருந்து மலருக்கு நினைவு திரும்பினது பார்த்துட்டு போலான்னு. சரி ரசத்தி, இருந்து பார்த்துட்டே போலாம். டாக்டர், மலருக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட்க்கு நினைவு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. கடவுளே, என் குழந்தையை காப்பாத்தி. நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? ஷியோர். டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் சைலண்டா நின்னு பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். சரி. வாங்கம்மா, உள்ள போய் பார்க்கலாம். மலர்,
மலர், நீ என்ன சொல்ல வர? கேக்கல. சி சி எஃப் எஃப் டி டி. சிஎஃப்டியா? சிஎஃப்டினா என்ன மலர்? அர்த்தம் சொல்லு மலர். மலர், ரசதி, அவ என்ன சொன்னா? ஏதோ சிஎஃப்டின்னு சொன்னா. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவளால தொடர்ந்து பேச முடியல. அதுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டா. சரிம்மா, மறுபடியும் கண் முழிச்சா கேட்டுக்கலாம். இல்லண்ணே, மலர் கண்ணை முழிச்சு பார்த்த உடனே இதை சொல்றான்னா இது கோட் வேர்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுண்ணே. இது என்ன எதுன்னு ஆராய்ஞ்சா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிரும்னு என் உள் மனசு சொல்லுதுண்ணே. அப்போ நீ சொன்ன சரியாதமா இருக்கும். வா, முதல்ல என்னன்னு விசாரிச்சு பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் சிஸ்டர். மேடம், மலர் கண்ணை முழிச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்றேன் மேடம். என்ன நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன். சரி, நான் வரேம்மா. சரிங்கம்மா. வாங்கண்ணா. மேடம், இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சார் மேடம். என் பேரு ராசாதி. மலருங்கிற பேஷண்ட் உள்ள இருக்காங்க. ஓகே மேடம், இன்ஸ்பெக்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு, நாங்க பாத்துக்கிறோம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா லேட்டா வரீங்க. இல்ல மேடம், வேற ஒரு பந்தோபஸ்துக்கு போயிருந்தோம். ஸ்டேஷன்ல பிசி யாரும் இல்ல. நாங்க வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் விவரத்தை சொன்னாரு, நாங்க கிளம்பி வந்துட்டோம். சரி, அந்த பொண்ணுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சரி, தேங்க்யூ. அம்மா, நீங்க இருந்து பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. சரிங்கம்மா. வாங்க. சரி, போலாம். வாயா. ராசாத்தி மேடம். சொல்லுங்க சிஸ்டர். மலர் கண்ணு முடிச்சிட்டாங்களா? மேடம், அதுக்காக தான் கால் பண்ணேன். இப்பதான் லேசா கண்ணை திறந்து பாக்குறாங்க. சரிங்க சிஸ்டர், நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்க மேடம். சும்மா சொல்லக்கூடாது பரந்தாமன். அந்த ராசாத்தி பயங்கரமான ஆள். என்ன சொல்ற கண்மணி? அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்னமா போராடுறா. இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அத்தை கிட்ட பேசி 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து ஆபரேஷனை பண்ணி முடிச்சிட்டாலே. இது எதுக்காக கண்மணி? இனி என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்.
நம்ம அண்ணனை எப்படியாவது உள்ள தள்ளணும்னு தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ என்னதான் பண்ணாலும் அது விழலுக்கு இருக்கிற நீர் மாதிரி வீணாதான் போகுது. இந்நேரம் நம்ம ஆள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மலர் கதைய முடிச்சிருவான். யோ சார், கேண்டீன்ல போய் இட்லி சாப்பிட்டு வந்துருவோம் வாயா. நீங்க போய் சாப்பிட்டாங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு வரேன் சார். யோ கேண்டீன் பக்கத்துல தான் இருக்கு. 10 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது, வாயா. போலாம் சார். அம்மா, நீங்க தானே மலரோட அம்மா? ஆமா டாக்டர். இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வாங்கம்மா. என் பொண்ணுக்கு வேற டாக்டர் தான் வைத்தியம் பார்த்தாங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்க. அம்மா, அது அவரு பகல் டியூட்டியில் வேலை செய்யறவருமா. நான் நைட் டியூட்டி பார்க்குற டாக்டர்மா. உங்க பொண்ணு குணமாகணுமா வேண்டாமா? டாக்டர், தெரியாம கேட்டுட்டேன். கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வாங்க. ஓகே. இந்த மருந்தெல்லாம் கொடுமா. என்னம்மா இது, கையெழுத்தே புரியல. யாரும்மா எழுதி கொடுத்தா? நைட் டியூட்டி டாக்டர்மா. புரியுற மாதிரி எழுதி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. மா, என்னம்மா இங்க நிக்கிறீங்க? நைட் டியூட்டி டாக்டர் இந்த சீட்டை கொடுத்தாரு. மருந்து வாங்கிட்டு வர சொன்னாருமா. ஆனா இவங்க புரியலன்னு சொல்றாங்கம்மா. கொடுங்க. என்ன ரசத்தி போட்டிருக்கு? அண்ணே, இது மெடிசன் மாதிரியே தெரியல. ஏதோ கிறுக்கி இருக்காங்க. வாங்க பாப்போம். கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரையும் காணோம். அவங்க ஏதோ சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி போனாங்கம்மா. என்னம்மா நீங்க? ஐயோ, மலர், மலர், என்னாச்சு மலர்? ஐயோ, மலர், டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் கூப்பிடுங்க. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அந்த கான்ஸ்டபிள்ஸ் எங்க காணோம்? என்னன்னு தெரியலமா. மலர், மலர், மலர். மலர்,
ஒண்ணும் இல்ல மலர். மலர்